மோடியின் அரசு விழாவில் நடந்த அதிகார துஷ்பிரயோகம். கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்ட கல்லூரி மாணவர்கள். முன்னாள் முதல்வர் வி. நாராயணசாமி குற்றச்சாட்டு. பிரதமர் அவர்கள் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் எல்லாம் அவதிக்குள்ளானார்கள். குறிப்பாக பிரதமர் வரும்பொழுது அதிகார துஷ்பிரயோகம் இந்த அரசின் சார்பிலே அரங்கேறி இருக்கிறது. பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வருவது வரவேற்கத்தக்கது. ஆனால் கட்டாயப்படுத்தி அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பிரதமருடைய கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். கல்வித்துறையானது ஆசிரியர்களை கட்டாயமாக வர வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அதே போல அரசு வாகனங்கள், தனியார் வாகனங்கள் எல்லாம், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பஸ்கள் எல்லாம் பிரதமர் கூட்டத்திற்கு அழைத்து வருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோல் எந்த காலத்திலும் அரசு இயந்திரம் துஷ்பிரயோகப்படுத்தப்படவில்லை. இது மிகவும் அதிகமாக இருக்கு. புதுச்சேரி மாநில மக்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை. வெளி மாநிலத்திலிருந்து ஆட்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வரும்பொழுது நிறைய திட்டங்களை அறிவிப்பார். மாநில மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் அதிலே இருக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற திட்டம் இருக்கும். கட்டுமான பணிகளுக்காக திட்டங்கள் இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கும். ஆனால் எல்லாம் புஸ்வானமாகிவிட்டது. இந்த 1147 கோடி ரூபாய் திட்டத்திலே, பிரதமர் அறிவித்த திட்டத்திலே குறிப்பாக ஒருங்கிணைந்த தலைமை கட்டுப்பாட்டு மையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம், அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அதே போல இந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டம், புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையினுடைய திட்டம் மத்திய அரசுடைய திட்டம். அது மருத்துவமனையினுடைய விரிவாக்கம், ஜிப்மர் மருத்துவ வளாகத்துடைய விரிவாக்கம். அதே போல பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்ட கட்டிடம், அது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கட்டிடம். புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அது அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் அறிவித்த திட்டங்கள் 1576 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள். அதுல பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. பிரதமர் அவர்கள் பொதுவாக கல்வி கட்டமைப்புக்கும் மருத்துவ கட்டமைப்புக்கும் நிறைய நிதியை ஒதுக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் பிரதமருடைய உரையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் 5 ஆண்டுகளில் 2021 26 வரை என்ஆர் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தெந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களை கொடுத்து அதில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒன்று கூட இல்லை. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.